திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் வான்வழி வகுப்புகளாக கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை கண்ணும் கருத்துமாக நாம் படித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் நடுநிலையானது. நாம் கத்தோலிக்கரும் இல்லை, நாம் புராட்டஸ்டன்ட் சமயத்தாரும் இல்லை, நிச்சயமாக நமக்கும் பெந்தேகோஸ்தே சபை மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி நான் சொல்வதனால இந்த மூன்று பிரிவு மக்களையும் வெறுக்கிறேன் என்று பொருள் இல்லை. அவர்களும் சகோதரர்கள்தான். ஆனால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு மதமாக நடக்கிறதுனால, தங்கள் மனதை தங்கள் விருப்பத்தின்படி வசனத்துக்கு வெளியே போய் பார்க்கிறதுனால, அவர்கள் தேவ வசனத்தை முற்றிலுமாக கைக்கொள்வதற்கு பதில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்ற ஒரு நிலையற்ற தன்மை உடையராய் இருக்கிறதுனாலே நாம் அவர்களை கடிந்து கொள்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கும்போது பலமுள்ளவர்களாக இருப்போம். ஒரு தந்தை தன் மகனிடத்தில் 4 விறகு கட்டைகளை கொடுத்தார். அதை உடைக்கும்படி சொன்னார். பையன் ஒன்றை எடுத்து 2ஆக உடைத்தான். இன்னொன்றை கொடுத்தார், அதையும் உடைத்தான். இப்போ 4ஐயும் துண்டு துண்டாக உடைத்து விட்டான். இப்பொழுது தந்தை அதே போன்ற 4 கட்டைகளை எடுத்து நன்றாக கட்டி மகனிடத்தில் கொடுத்து, இப்பொழுது இந்த 4ஐயும் ஒட்டுமொத்தமாக நீ உடைத்து பார் என்று சொன்னார். அவனால் முடியவில்லை. தனித்தனியாக இருக்கும்போது உடைத்தான், கூட்டாக இருக்கும்போது அவனால் உடைக்க முடியல. இது கிராமத்தில் புழங்குகிற ஒரு கதை. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 4 எருதுகள், ஒரு சிங்கம், ஒரு நரி, இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிங்கம் கொழுத்த அந்த எருதுகளை அடித்து தின்ன ஆசைப்படுகிறது. ஆனால் அந்த 4 எருதுகளும் ஒரு சேர தங்களுடைய கூரிய கொம்புகளால் 4 முனை தாக்குதல் தாக்கினதுனால சிங்கத்தினுடைய பாச்சா பலிக்கவில்லை. அதை கண்ட நரி சிங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னது. இந்த பாருங்கள், உன் மனசு மாதிரி விருப்பமாக நீங்கள் சாப்பிட்லாம், நாளைக்கு இதை செய்கிற அப்படின்னு சொன்னது. என்ன செய்ததுன்னா, நரி போய் அந்த 4 எருதுகள் இடத்துல, நீங்கள் ஏன் ஒரே இடத்துல மேய்ஞ்சு ஒரு ஆளுக்கு 1/4 வயிறு மற்றவனுக்கு அரை வயிறு, இந்த அரைகுறையை ஏன் தின்று நீங்கள் கழிக்கிறீங்க? மாறாக இந்த பாருங்கள், நீங்கள் 4 பேரும் பிரிஞ்சு இந்த பெரிய காட்டில் தாராளமாக புல் மேய்ஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வயிறு நிறையும் அப்படின்னு சொன்னது. அப்போது இந்த எருதுகள், ஓ பரவாயில்லையே, நல்ல யோசனை தானே அப்படின்னு சொல்லி 4 வெவ்வேறு திசைகளில் சென்று அது புல் மேய ஆரம்பித்தது. இப்பொழுது சிங்கம் நாளுக்கு ஒன்றாக 4 எருதுகளையும் கொன்று அழித்தது. இதுவும் கூட நாம் சிறு வயது முதல் கிராமப்புறங்களிலே கேட்ட ஒரு கதை தான். அதாவது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பிரிந்து வாழ்ந்தால் அரிதும் பிரிந்து போம். புரியுதா உங்களுக்கு? சபையானது கூடி வாழ வேண்டும். சபை ஒரே உபதேசத்தை உடையதாக இருக்கணும். நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன் என்று பிரிவினை பேசக்கூடாது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? யாருடைய பெயரில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? யார் உங்களை அழைத்தவர்? யாருடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறீர்கள்? இதை தான் கொரிந்தியரில் துவக்கத்தில் நாம் பார்த்தோம். ஆகவே மனிதர்கள் பின்னாலே நாம் பிரிந்து நிற்பதை விட நமது ஆண்டவர் இயேசுவின் பக்கத்திலே நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், இதில் 31 வசனம் இருக்குது. இந்த 31 வசனத்தில் செய்தி என்னன்னா,
யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது ஒற்றுமை பிரிவினையின் மத்தியில். சூழ்நிலை பிரிவினையாக இருக்குது, ஆனால் அதில் நாம் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் இன்றைய செய்தி. பாருங்கள், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் இலட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் இலட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. ஒரே சரீரம், இதில் முகத்தில் மட்டும் 5 விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று நாம் படிக்கிறோம். இந்த உடல் முழுவதும் ஒரு சரீரமாக தான் இருக்குது. கை தலையை பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்லலாமா? கால் பார்த்து கையை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லலாமா? கண் பார்த்து மற்ற அவைகள் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாமா? காதுகளே எனக்கு போதும் என்று இந்த சரீரத்தை பார்த்து சொல்லலாமா? எல்லா அவயங்களும் அவசியமாக இருக்குது. முதல்ல அதை கவனிச்சுக்கணும். அப்போ சபை என்பது மக்களால் ஆன கூட்டம். Church is made of people, variety of people of different age group, ethnic background and languages and many gifts. மனித சமுதாயம் மொழியால், இனத்தால், பண்பால், வரங்களால், நிறங்களால் வெவ்வேறுபட்ட மக்கள் அனைவரும் ஒருவராக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் பகைக்கவோ வெறுக்கவோ அவன் ஏன் இங்கே நான் ஏன் இங்கேன்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. கடவுள் நம்ம எங்கே வச்சுருக்காரோ அங்கே இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, கஷ்டமான போதனை. ஆனால் பைபிள் அப்படி தான் நம்மை எதிர்பார்க்கிறது. நம்முடைய முழு சரீரமும் காதாக இருக்க முடியாது, நம்முடைய முழு சரீரமும் கண்ணாக இருக்க முடியாது, நம்முடைய முழு சரீரமும் மூக்காக இருக்க முடியாது, நம்முடைய முழு சரீரமும் வாயாக இருக்க முடியாது, நம்முடைய முழு சரீரமும் வயிறாக இருக்க முடியாது. விளங்குச்சில்ல? அப்போ நம்ம பல அவயங்களாக இருந்தோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். God gave this body of different members, unity in diversity. Each one have a different work. பற்களின் வேலையை நாவுகள் செய்ய முடியாது, இமையின் வேலையை கண்கள் செய்ய முடியாது, நெற்றி எலும்பின் வேலையை தாடை எலும்புகள் செய்ய முடியாது, சுண்டு விரலின் வேலையை கால் விரலின் கட்டை விரல் செய்ய முடியாது. புரியுதா? ஆக நம்முடைய முழு சரீரமும் ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நம்முடைய கண்களுக்கு ஒப்பாக, காதுகளுக்கு ஒப்பாக, வாய்க்கு ஒப்பாக, நம்முடைய நாசி என்று சொல்லக்கூடிய மூக்குக்கு ஒப்பாக ஒரு சிறப்பான அவயம் கிடையாது. ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? மூக்குக்கு ட்ரெஸ்ஸு, காதுக்கு பேண்ட்டு, கண்ணுக்கு உடை ஏதாவது போட்டிருக்குமோ? நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஏன் இதுக்கெல்லாம் உடை போடல? உடை பார்த்தீங்கன்னா சட்டையை காட்டினா பொறுமையாக இருப்போம், பேண்ட்டை கட்டினா கூட பொறுத்துக்குவோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க உறுப்பு இருக்க அதை ஏன் மறைச்சின்னு ஓடுறோம்? உடை முழுதும் கைண்டால் கூட, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை தன்னுடைய 2 கைகளால் மறைத்து கொண்டு இன்றைய நவீனமாக உலகத்து மனிதன் அறிவோடு ஓடுவதை நம்ம பார்க்குறோமே. நான் சொல்கிறது காட்டு மிராண்டிகளை இல்லை, ஆதிவாசிகளே இல்லை, நவீனவாசிகளே. ஏன் உன்னுடைய பலவீனமான அந்தரங்க உறுப்பை மறைக்க நீ விரும்புகிறாய்?
அதுதான் நாணம், அதான் வெட்கம். அப்போது தேவன் என்ன செய்கிறாராம், நீங்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி பலவீனமான மக்களுக்கு தான் கிருபையை கொடுக்கிறார். பலமுள்ளவைகள் தன்னை பார்த்து கொள்ளும் என்று அவருக்கு தெரியும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. எது லட்சணமான உடம்பில் உள்ள அங்கமோ அதுக்கு அலங்கரிப்பெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மூக்கு இப்படி திருவி வச்சுக்கணும், காதை அப்படி முறுக்கி வச்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆகவே லட்சணம் உள்ளவைகள் இவைகள்லாம், இதுக்கு புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் எதுக்கு தேவைப்படுதுன்னா, பலவீனமான அசிங்கமான உறுப்புகளுக்கு தான் அதிக மறைவு தேவைப்படுதான். பாருங்கள் 23ஆம் வசனம். மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அதிக பாதுகாப்பு அங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு சபைக்குள்ள தேவன் எப்படி நம்மை பராமரிக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம், விளக்கம். நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி சபையில் தேவன் நம்மை அழைத்து ஆசீர்வதித்து ஆவியின் வரங்களை நமக்கு தருகிறார். அந்த வரங்கள் நம்முடைய பயன்பாட்டுக்காக, விளக்குகள் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, மேஜைகள் உட்கார்ந்து படிப்பதற்காக, நாற்காலிகள் உட்கார்ந்து எழுதுவதற்காக, பாய்கள் விரித்து படிப்பதற்காக, குவளைகள் எடுத்து குடிப்பதற்காக, பாத்திரங்கள் எடுத்து சமைப்பதற்காக. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல. அது மாதிரி தேவன் நம்மை தமது ஆவியின் வரங்களாலே நிரப்புகிறார். இங்கே பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. மார்க்கத்தில் இருக்கிறவங்க, மதத்தில் இருக்கவங்க, மதத்தில் இருக்கிறவங்க ஆவின் வரங்களை குறித்து ஏராளமாக தாராளமாக உரிமையோடு பேசுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம்னு சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் தான் கிறிஸ்துவின் சபை, இந்த மாதிரி ஆளுங்க இந்த வசனத்து பக்கமே போக மாட்டான். அவனுக்கு அவ்வளோ பயம். கேட்டால் பரிசுத்த ஆவி, ஆமாம் இருக்குது, இதுக்கு மேலே அவனால் பேச முடியாது. ஆனால் வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சில சமயங்களில் முக்கியமான இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் எழுதணும், அல்லது ஒரு காசோலை செக் எழுதணும்னு வைங்க. அந்த நேரத்தில் உங்கள் கையில் பேனா இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிட்ட, சார் கொஞ்சம் பேனா கொடுங்க, ஒரு செகண்ட் எழுதிட்டு கொடுத்துட்றேன், இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு நம்ம கேட்குறோம். அப்போது ஒரு எழுதுகிற ஒரு சின்ன முனை கூட, ஒரு பேனா கூட அவசியப்பட்டால் கடன் வாங்கலாம், கேட்கலாம். வெட்கத்தை விட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம், சார் கொஞ்சம் பேனா கொடுங்க. அந்த ஆள் கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்ப்பான். இவ்வளோ பெரிய ஜென்மம், இவ்வளோ நகைலாம் நட்டெல்லாம் போட்டுக்குது, ஒரு 2 ரூபா பேனா வாங்க முடியாதா, ஒரு ரீஃபில் எடுத்துகிட்டு வர முடியாதா என்பது போல் நம்ம பார்ப்போம். வெட்கத்தை விட்டு நம்ம கேட்போம். என் சகோதரர்களே, விசுவாசிகளாகி நமக்கு ஏன் தேவன் வரங்களை கொடுக்கிறார்? நீங்கள் சுகங்களை அனுபவிக்க வேண்டும், நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பகுத்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், பகுத்தறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் நமக்கு ஆவியின் வரங்களை தருகிறார். நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், இந்த புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் பரிசுத்த ஆவியை போதிக்கவே மாட்டார்கள். அப்படி போதித்தால் மேலோட்டமாக சொல்லி தப்பிக்கொள்வார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பரிசுத்தாவே நான் இருக்காருன்னு தான் சொல்லுவேனே தவிர, அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவினுடைய வல்லமையோ செய்கையோ வரங்களோ எதுவுமே இருக்காது. இதை நான் கண்டனம் பண்ணுகிறேன், கடிந்து உணர்த்துகிறேன். ஒரு ஆள் என்கிட்ட வந்தார், பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானஸ்நானம் பெறும்போது தேவன் தருகிறார், அது உண்மைதான். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது 2 வருது, ஒன்று உடல், இன்னொன்று உயிர். உயிர் இல்லாமல் உடல் வந்தால் அது செத்த உடல்.
உடனே எடுத்து அடக்கம் தான் பண்ணணும். அப்போ தேவன் பிறக்கும்போது நமக்கு ஆவியை தருகிறார், அது உண்மைதான். அதுபோல் ஞானஸ்தானத்தில் பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஞானஸ்தானம் பெறும்போது ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். கவனிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது, எப்பொழுது? ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். பேனால் அடிக்கொண்டிடுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியின் வரம் என்பது சிங்குலர், அது ஒருமையில் பேசப்பட்டிருக்கு. பலவிதமான வரங்களை குறித்து அது பேசவில்லை என்று சொல்கிறார். இப்போது உங்களுக்கு உயிர் என்று ஒன்று இருந்தால் அந்த உயிர் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இயங்குமா, இயங்காதா? உயிர் இருக்கிற ஆள் கண் மட்டும் திறக்கலாம் எப்படி? உயிர் இருக்கிற ஆள் காது மட்டும் கேட்கலாம் எப்படி? உயிர் இருக்கிற ஆள் கை கால் மட்டும் விளங்கலாம் எப்படி? உயிர் இருந்தால் உடல் முழுதும் இயங்கணும் இல்லையா? அப்போது வரம் என்பது சிங்குலரா ப்ளூரலா, ஒருமையா பன்மையா என்பது விஷயம் அல்ல. அவர் ஆவியை ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தருகிறார். இந்த இடத்துல வரத்தை என்ற அந்த இடத்துல இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஒன் ஆர் டூ, சிங்குலர் ஆர் ப்ளூரல். இஸ் டாக்கிங் அபவுட் ஹீ இஸ் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். அப்படி தான் மூல மொழியில் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆவது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கவனிங்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின, கவனிங்கள், பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் மட்டும்தான் போட்டுக்குது, வரம்னு போடல. அப்போ பரிசுத்த ஆவின்றது ஜென்ரலாக இங்கே வந்திருக்கு. அப்போது 2:38 பரிசுத்த ஆவியின் வரம் என்று குழப்பிக் கொள்கிற நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32 பரிசுத்த ஆவி என்றே பேசியிருக்கிறது. இதுதான் மூல மொழியில் இருக்குது 2 இடத்துலையுமே. இந்த விஷயத்தில் நமக்கு வெறும் வரம் மட்டும் கொடுக்கப்படுகிறது, வரங்கள் கொடுக்கப்படுவதில்லை. we receive only gift, not the gifts. இந்த மாதிரி போதிக்கிற ஆள்லாம் உண்டு. இவர்களை எல்லாம் விட்டு நம்ம தூரமாக வெளியே வரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கும்போது அவர் தமது சித்தத்தின்படி நமக்கு வரங்களை தருகிறார். நம்ம எல்லாராலையும் பேச முடியும், நம்ம எல்லாராலையும் பாட முடியும். ஆனால் ஒரு சிலர் அழகாக பாடுகிறார்கள், ஒரு சிலர் அழகாக பேசுகிறார்கள். நம்மால் எல்லாராலையும் ஓட முடியும், நடக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் மிக வேகமாய் ஓடுகிறார்கள். அப்போது ஒவ்வொருவனுக்கும் ஒரு சரீரம் இருந்தாலும் அதன் மேலே ஒரு சிறப்பான வல்லமை அவனுக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. சரீரம் ஒன்று, அநேக அவயங்கள். 15வது வசனம். காலானது தான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? எவ்வளோ விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதனால் தேவன் நமக்கு பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியை தருகிறார். அதுதான் சத்தியம். வரங்கள் என்பது நம்முடைய பயன்பாட்டிற்காக, பிரயோஜனத்திற்காக சபையில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக வளர்ச்சிக்கு தக்கதாக அவர் கொடுக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்தால் பரிசுத்த ஆவியிலே அவன் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். ஞானஸ்தானத்தில் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கவனிப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் யூதராயினும்
கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுவாதீனனாயினும், கவனிங்கள், எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ பரிசுத்த ஆவியை தேவன் ஞானஸ்தானத்திலே வழங்குகிறார். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு வழங்குகிறார். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். பரிசுத்த ஆவியை பற்றி அக்கறை இல்லாமல், தெளிவில்லாமல், புரிதல் இல்லாமல் விமர்சனம் செய்கிற மக்களையும் நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியை தப்பும் தவறுமாக இல்லாதவைகளை இணைத்து பேசுகிற மக்களையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் நடுநிலையாக வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Without the Holy Spirit, there is no Christianity. The Holy Spirit is given when you are immersed or baptized in Jesus Christ. கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும்போது உன் பாவங்களை கழுவுகிற தேவன் உனக்கு ஆவியையும் தருகிறார். இந்த இடத்துல ஆவியை தருகிறார் என்று நாம் படிக்கும்போது பல வரங்களாக அவைகள் நமக்கு தரப்படுகிறது. அது அவருடைய சித்தம். நம்ம எல்லாரும் உயிருள்ள மனிதர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே மாதிரியே எல்லா தாளந்துகளை சக்தியை உடையவர்கள் கிடையாது. அது பிரயோஜனத்துக்காக தேவன் அவரவர்களுக்கு தருகிறார். இப்பொழுது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. மறுபடியும் இந்த இடத்துல இந்த 3 வித்தியாசப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்க. ஆவியானவர், கர்த்தர், தேவன். இந்த 3 சொற்களும் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறது. ஆனால் தேவன் ஒருவராயிருந்து மூவராக செயல்படுகிறார். இதுதான் பைபிளினுடைய அடிப்படை போதனை. தேவன் ஒருவரே, காட் அலோன். ஆனால் இந்த தேவன் தம்மை பிதா, குமாரன், ஆவி என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரே தேவன் மூவராக செயல்படுகிறார். அதை தான் மீண்டும் இங்கே நம்ம பார்ப்போம். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளை வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாத்தையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆக இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒருவரே என்று நாம் படிக்கிறோம். 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்றதில்ல, ஒரே அளவு சாப்பிட்றதில்ல. அவங்கவுங்களுடைய தேவைக்கு தக்கதாக நாம் சாப்பிட்றோம். வயதானவர்கள் 2 இட்லியோடு நிறுத்திக்கிறாங்க. 2-3 வயது குழந்தைகளும் 2-3 இட்லி தான் சாப்பிடுது. ஆனால் நடுவயது உள்ளவர்கள் தாராளமாக ஏராளமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செரிமானம் இருக்குது. அது மாதிரி கிறிஸ்தவர்களாகி நமக்கு நம்முடைய தேவைக்கு தக்கதாக நம்முடைய சரீரம் எப்படி இயங்குதோ அதுபோல் ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ளே இயங்குகிறது. 8 முதல் 10 வசனங்களில், அதாவது 8, 9, 10 இந்த 3 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள 9 வகையான வரங்கள் இருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். 9 வகையான வரங்கள் இருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். முதலாவது கவனிங்க, ஞானம், 2 அறிவு, 3 விசுவாசம், 4 குணமாக்குதல், 5 அற்புதம், 6 தீர்க்க தரிசனம், 7 பகுத்தறிவு, 8 பற்பல பாஷைகளை பேசுதல், 9 வியாக்கியானம் பண்ணுதல். இப்போது இந்த 9 வரங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சபையில் தேவைக்கு தக்காற் போல தேவனுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. பகிர்ந்து அளித்தர்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கும்போது நம்ம வயதும் நம்முடைய நோயும் அல்லது நம்முடைய தன்மையும் அறிந்து நமக்கு வேண்டிய சாப்பாட்டை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தேவன் ஒரு விசுவாசியாகிய தேவனுடைய பிள்ளைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அந்த வரத்தை அவனுக்கு கொடுக்குறார்.
நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். சில பேர் இந்த 9 வரங்களை நம்புவது கிடையாது. அவர்களும் ஒரு வகையான ஒரு மதத்தை சேர்ந்தவர்களைப் போல தான் அவங்க இருப்பாங்க. காரணம், அவன் பரிசுத்தாவே நம்பாத ஆள். பரிசுத்தாவினுடைய வார்த்தை எப்படி அவனால் நம்ப முடியும்? இது மாதிரி ஆட்கள் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது புதிய ஏற்பாட்டு சபை பைபிள் படி நடக்கிற மார்க்குன்னு சொல்கிறேனே, அந்த ஆட்கள் இப்படி தான் இருக்கான். பரிசுத்தாவின்ற வார்த்தையே அவனுக்கு வாயில் வராது. அப்படியே வந்தாலும் கூட அதை தாண்டி அவனால் சிந்திக்க முடியாது. சொல் விளையாட்டு விளையாடுறவங்க, they play with words. நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்படியானால் நீ உயிரோடு இருக்கிற மனுஷனாக இருந்தால் உனக்குள்ள ஆவி இருக்கணும். அப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குமானால் அந்த ஆவிக்கு ஒரு வேலை இருக்கணும், ஒரு வரம் இருக்கணும். அந்த ஆவிக்குள்ளே உனக்குள்ளே ஏதாவது ஒரு வரம் இருக்க தான் செய்யும். 9 வகையான வரங்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது ஞானம், அறிவு, விசுவாசம், குணமாக்குதல், அற்புதம் செய்தல், தீர்க்கதரிசனம் உரைத்தல், ஆவியை பகுத்தறித்தல், பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். என் அன்பு சகோதரர்களே, இந்த வரங்கள்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு தேவன் கொடுக்கிறார். சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு மட்டும் நம்ம போடுறதில்ல, அதுக்கு எந்த உடுப்பு போட்டால் அழகாக இருக்குமோ அதை வாங்கி போடுவோம். அந்த குழந்தையை எவ்வளோ அழகு பண்ண முடியுமோ அவ்வளோ அழகு பண்ணுகிறோம். அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழை குழந்தையாக இருந்தால் கூட இந்த 1வது ஆண்டு 2வது ஆண்டுலேருந்து ஒரு 5வது ஆண்டு வரைக்கும் மினிமம் அதுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவோம், கேக் வெட்டுவோம், ஃபோட்டோ எடுப்போம், பெரிய செலவுகள்லாம் பண்ணுவோம். பெருசாக அவர்கள் மாறும்போது, பெரியவர்களாக மாறும்போது அதெல்லாம் விட்டுருவோம். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஏற்றதாக, அழகாக, பண்பாக மாறுகிறது. தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு மேனியை தருகிறார். அதுபோல தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமது ஆவி நமக்கு தருகிறார். 11ஆம் வசனம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கவனிச்சிங்களா? பகிர்ந்து கொடுக்கிறார். நான் பலமுறை உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஒருவரே, ஆனால் பிதா என்பவர் சிருஷ்டிக்கிறவராகவும், குமாரன் என்பவர் நம்மை ரட்சிக்கிறவராகவும், பரிசுத்தாவி என்பவர் நம்மை வழி நடத்துகிறவராகவும் புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தன்னுடைய பணியை செய்கிறார், குமாரன் தன்னுடைய பணியை செய்கிறார், ஆவியானவர் தன்னுடைய பணியை செய்கிறார். இம்மூவரும் தேவனுக்குள் அடங்கி இருக்கிறார்கள். தேவன் ஒருவராய் இருக்கிறார். God is alone, but he performs 3 different personality equally according to his will. முரண்பாடுகள் இல்லாமல் மூவராக பணிகளை செய்கிறவர் ஒரே தேவனாக இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆழ்ந்த சத்தியம், a deep doctrine. தேவன் ஒருவரே, அவர் மூவராக செயல்படுகிறார். அப்படி செயல்படுகிற அந்த மூவரும் அவரவர்கள் தனித்தனியாக செயல்படுகிறார்கள். தேவன் பிதாவாக வெளிப்படும்போது, தேவன் குமாரனாக வெளிப்படும்போது, தேவன் பரிசுத்தாவியாக வெளிப்படும்போது அவர்கள் இணையற்ற வேலைகளை அவரவருடைய சித்தத்தின்படி தனித்தனியாக செயல்படுகிறார்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் கூட தனியாக செயல்படுகிறார் என்று நாம் படிக்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:4, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இப்பொழுது அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 11ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, கவனிங்கள், தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தனியாக செயல்படுகிறதாக நான் படிக்கிறேன். அப்படி தான் நீங்கள் உணரணும். அதே போல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தனித்தனியாக செயல்பட்டாலும் ஒருவராக தேவனுக்குள் இருக்கிறார்கள். அவ்வளோதான்.
தேவன் ஒருவரே. கிறிஸ்தவம் 3 கடவுள்களை நமக்கு போதிக்கலை, ஒரே கடவுளை தான் போதிக்குது. ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது மனிதனுக்கு தந்தையாக அன்பு கூறுகிறார், மகனாக ரட்சிக்கிறார், ஆவியாக நம்மை வளர்த்தெடுக்கிறார், காப்பாற்றுகிறார். ஆவியிலே பல வரங்களை தேவன் நமக்கு தந்து பிரயோஜனத்துக்காக அதை நமக்கு வழங்குகிறார். ஒருத்தர் சமீபத்தில் என்கிட்ட வந்தார். ஐயா, கடவுள் எனக்கு 9 வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்ன கொஞ்சம் திருத்திங்க, 9 வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் 9 வரங்களும் என்கிட்ட இருக்குதுன்னு எந்த அப்போஸ்தலனும் ஒரு காலமும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நீ யாருன்னே உனக்கு தெரியாது, எனக்கு 9 வரங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது உங்களுடைய வாயின் வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அது உண்மை கிடையாது என்று சொன்னேன். காரணம் என்னென்னா, 9 வரமும் பெற்ற ஒரு ஆள் கிடையாது. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்கதாக 12 அப்போஸ்தலர்களில் எல்லா வரமும் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னவர்கள் கிடையாது. அவனவனுடைய பிரயோஜனுக்கு தக்கதாக தேவன் அதை அவனுக்கு கொடுக்கிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 12:30 இப்படி நாம் படிக்கிறோம். எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. அவனுக்கு பிரயோஜனத்துக்கு தக்கதாக தேவன் தரார். இங்கே 3 வரங்களை குறித்து பார்த்தோம் 20வது வசனத்தில். இப்போ அதுலேயே தெரியுது எல்லா மனிதனுக்கும் எல்லா வரமும் ஒன்றா கொடுக்கல. 9 வரங்கள் தனித்தனியாக பிரயோஜனத்துக்கென்று சரீரமாகிய சபையில் அநேக அவயங்களாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நாளை இதனுடைய தொடர்ச்சியை கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஆழமான சத்தியம் கவனமாகவும் சிந்திக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும், பொறுப்புள்ள மக்களாக வாழ உதவி செய்தரலும். உமது ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?